மத்தேயு 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த முழு அதிகாரத்தை தனியாக உட்காந்து வாசிக்கும் போதுங்க மீண்டும் 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 இந்த அதிகாரத்தில் பரலோகம் பரலோகம் பரலோகம்ங்கிற வார்த்தையை மறுபடியும் ரிப்பீட் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுங்க. நான் கவனித்த அளவு 9 வசனங்களில் இந்த பரலோகம் பரலோகங்கிற வார்த்தை, பரம ஹெவன்லி ஃபாதர், பரம பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற 9 வசனங்கள் இதில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆண்டுடைய வசனத்தின் அழகு என்ன, அந்த 9 வசனங்களை 3 பிரிவாக பிரித்து பார்க்க முடிஞ்சிச்சு, 3 பிரிவாக பிரித்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்ன, இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பரலோகம் என்ற அந்த நம்முடைய கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய வாஞ்சை, அங்கே போகும்போது இந்த பூமிக்கு எல்லா பாடுகளுக்கு ஒரு பதில் இருக்கிறத பார்ப்போம். கர்த்தருக்காக பிரயாசப்படுவது, கர்த்தருக்காக இழப்பது, கர்த்தருக்காக காரியங்களை செய்வதன் முடிவு அங்கே பார்க்க போகிறோம். ஆண்டவருக்காக நம்ம பட்ட பிரயாசம், ஆண்டவருக்காக தியாகம் பண்ணது, இந்த பூமியில் விட்டு கொடுத்தது, மன்னிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகலை. அதுக்கு பல கோடி மடங்கு அது அவ்வளோ அதிகமானது என்பதை நம்ம அங்கே போகும்போது நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, எனக்கு இதுக்கு தகுதி இல்லையா ஆண்டவரே, வசனம் சொல்லுது இது கிருபையினால நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. அதை உண்மையாக அங்கே போகும்போது புரிந்து கொள்வோம், யாருக்குமே தகுதி இல்லை என்பதை நம்ம கண்டிப்பாக அதை உணர்ந்து கொள்வோம். அப்போ இந்த 18ஆம் அதிகாரத்தில் மட்டுங்க இந்த பரலோகத்தை குறித்து நமக்கு கற்றுக்கொள்ளப்படுகிற 3 முக்கியமான சத்தியங்கள் இன்னைக்கு தியானிக்க போகிறோங்க. முதல்ல 5 வசனங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாங்க. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு யார் பாத்திரன்னுங்கிற கேள்விக்கு இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான சத்தியங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைவதற்கு, அங்கே ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, அங்கே அவரோடு நித்தியமாக இருப்பதற்கு யாருக்கு தகுதி என்று சொல்லி அந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். Matthew chapter 18 verses 1 to 5 வாசிக்கலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். முதல் காரியங்க, இந்த முதல் 5 வசனங்களில் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சீஷர்கள் கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு ஒருவேளை நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒருவேளை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் நாங்கள்லாம் உள்ளே போயிடுவோம், ஆனால் உள்ளே போனால் நாங்கள் பெரிய ஆளாக இருக்கணும். எப்படி பெரிய ஆளாக இருக்க முடியும், யாருங்க பெரிய ஆளாக இருப்பாங்க? அப்போ ஆண்டவர் அவங்க தலையில் அடிக்கிறது போல் அடித்து சொல்கிறாரு, ஒரு பிள்ளையை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி, நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் பேசிக்கிறீங்களா, இந்த சின்ன குழந்தைய முன்னால் நிறுத்தி நீ மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல் நீங்கள் ஆகாவிட்டா உள்ளே கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. பெரிய ஆளாகிறது அடுத்தது, நீ உள்ள நுழையணுமே, உள்ள நீ போகணுமே என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் நுழைவாங்கங்கிற கேள்விக்கு அந்த வசனம் என்ன பதில் கொடுக்கிறது? 3ஆம் வசனம் மட்டும் மறுபடியும் ஒரு வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல அந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு அழகான மொழிபெயர்க்கல. இது எப்படி மொழிபெயர்ச்சிக்கலான்னு, யூ வில் நெவர் என்டர் இன்டு தட் ஒன், உன்னால உள்ள நுழையவே முடியாதுன்னு ஆண்டு சொல்லி சொல்லுகிறார். இந்த இடுக்கமான வாசலை குறித்து சொல்லிட்டு வரும்போது என்னது, ஜீவனுக்கு போகும் வாசல் வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் சொல்லுன்னு போட்டிருக்குங்க. அதை கண்டுபிடிக்கிறவர்களே என்னவா சிலர்ன்னு வாசிக்கிறோம். கண்டுபிடிச்சாதானே உள்ள போக முடியும். அப்போ அந்த அளவு அது கடினமானது என்பது ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்குரிய தகுதி என்ன? இங்க என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறத வாசிக்கிறோம். அப்பனா இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் நுழைவாங்கங்கிற இந்த முதல் கேள்விக்கு இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? மனம் திரும்பினவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, உள்ள நுழைவாங்க. நார்மலாங்க, இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் முன்னால் வேற மாநிலத்தில் போயிருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை அங்கே பிரசங்கிக்கிறோம், ஆங்கிலத்தில் பேசுகிறோம். எங்களுக்கு இன்னொரு பிரதர் அங்கே இருக்கிற மொழிபெயர்க்கிறாரு. அவர் அவருடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, விசுவாசிச்சா போதும்,
ஆண்டவரை விசுவாசிச்சா போதும். நீ விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். பைபிளுடைய சத்தியம் அதுதான். ஆனா விசுவாசிக்கணும்னு எதுக்காக விசுவாசிக்கிறோம்? என்கிட்ட பாவம் இருக்குங்கிற உணர்வு எனக்கு இல்லைன்னா எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்புக்குரிய ஒரு விசுவாசம்? எனக்கு அந்த தேவை இருக்குன்னா தான் அந்த காரியத்துக்கு ஆண்டவரை நான் நம்புகிறேன். அப்போ நான் வார்த்தையை சொல்லும்போது நான் இந்த மனம் திரும்புதல முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவரால் அதுக்கு மொழிபெயர்க்கவே முடிய மாட்டேங்குது. இது தப்பு, இந்த சத்தியம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அப்படி ஒரு வளர்ப்புல வளர்த்து வந்ததுனால மனம் திரும்புதலை முக்கியப்படுத்த விரும்ப மாட்டேங்கிற. விசுவாசிக்கணும், இது விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம எடுக்க வேணாம், 6 முக்கியமான படிகள், மூல உபதேச வசனங்கள் என்று சொல்லி வசனம், the elementary principles of God. அதுல முதல் சத்தியமே என்னன்னு சொல்லி போட்டிருக்கு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் தான் என்னன்னு வாசிக்கிறோம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் உள்ள நுழைஞ்ச போது, ஊழியம் ஆரம்பிச்ச போது, அவர் வாயிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். இயேசுவாமி ஊழியம் ஆரம்பிச்ச போது வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள். சீஷர்கள் ஊழியம் ஆரம்பிச்ச போது வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே மனம் திரும்புகள். கடைசியை வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளை காண்ட சொல்லிட்டு வரும்போது எல்லா சபைகளுக்கும் ஆண்டு சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை 2 சபைகள், சிமிர்னா சபையும் பிலதெல்பியா சபையை மட்டும் மனம் திரும்புதுங்கிற வார்த்தை வரல, ஆனா அதை எதிர்பார்க்கிறது அந்த பகுதியை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் ஒரு சபைட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, வாழ்நாள் முடிகிற வரைக்கும் என்கிட்ட என்ன தேவை? அந்த மனம் திரும்புதல் தேவை. என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் தேவை. நான் செய்த தவறுக்கு ஒரு மனஸ்தாபம் தேவை. எங்கேயோ இருக்கிற என் மனசை கர்த்தர் பக்கமா திருப்பணும். இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, எனக்குள்ள என்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து ஒரு வேதனை இருக்கிறதா, ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதா, ஒரு மனம் திரும்ப இருக்கிறதா, ஒரு சேஞ்ச் இருக்கிறதா, அல்லது ஏசப்பா விசுவாசிக்கிறேன் 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 நான் ஏமாந்து போறேனா? மனம் திரும்புதல் இல்லைன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையவே முடியாது. ஏசப்பா சொல்றாரு மனம் திரும்புதல் அவசியம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு மனம் திரும்பாம போயிட்டா நீ உள்ள நுழைய மாட்டேன்னு சொல்ற. ரெண்டாவது அடுத்தது சொல்லுகிறாரு, மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல என்ன செய்யணுமா? மாறாவி. if you don't converted, நீ மாறணும் நீ மாறணும் அப்படிங்கிற. இப்போ கன்வர்ஷன் சொல்லி வந்தாலே மதத்துக்கு மாறுவதை குறித்து சொல்லுகிறாங்க. இங்க ஏசப்பா என்ன சொல்லி சொல்றாரு, ஒரு சின்ன குழந்தையை போல நீ என்ன செய்யணுமா? மாறணும். சின்ன குழந்தையை போல மாறணும்னு சொல்லும்போது அந்த சின்ன குழந்தைக்குள்ள பாவம் இல்லையா அதை இந்த இடத்துல குறிக்கல. அந்த பிள்ளையுடைய நேச்சர் என்னன்னாங்க, ஒரு பெற்றோரை பெரியவங்களை அந்த குழந்தை அப்படியே என்ன செய்யணும்? நம்புன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு குட்டி குழந்தை நிறைய வீட்டில் அவனுடைய பிள்ளைங்க கூட இதெல்லாம் செய்யறாங்க. இது தப்பு. அது ஆனா பூச்சாண்டி வந்துருவாங்க, பை தூக்கிட்டு வர போறாங்க. அந்த குட்டி அப்படியே என்ன செஞ்சிடும்? அதை நம்பிரும். அது போய் செக் பண்ணாது. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தையுடைய சுபாவம் என்ன? நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே என்ன செய்தாது? நம்புகிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவர் என்கிட்ட உங்க கூட எதிர்பார்க்கிறாரு, என் அறிவை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை நான் யோசிக்க கூடாது. நம்மளால புரிந்து கொள்கிற அளவு நம்முடைய ஞானம் பெரிதில்லை, நம்முடைய அறிவு பெரிதில்லை. கர்த்தர் சொன்னா சரியா இருக்கும், அதுதான் நம்ம அவர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. கர்த்தர் சொல்லிட்டா அது குறித்து நான் யோசிக்க மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தை மேல எனக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை குறித்து வாசிக்க. அந்த குழந்தையுடைய சுபாவம் சொல்லி வரும்போது ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, அது முழுமையா பெரியவர்கள் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளுங்க. முழுமையா சார்ந்து கொள்ளும். அதுக்கு சுய பலத்துல நிற்க முடியாது. பெரியவர்கள் வந்துட்டா பெரியவர்களை சார்ந்து நின்று கொள்ளும். அந்த பெரியவர்கள் மேல முழு நம்பிக்கை வைக்கிறது, சார்ந்து கொள்ளுகிறது. ஒரு காரியத்தை பாருங்க, ஒரு குழந்தைட்டங்க இப்போ ஹரிணி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு அப்பாட்ட இருக்கா, அம்மாட்ட காசு இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு என்ன இருக்காது? ஹரிணிக்கு இருக்கணும். ஆனால் சின்ன குழந்தைங்களா வரும்போது அந்த சிந்தையே அவங்களுக்கு இல்லை. சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு அங்கே அப்பாட்ட வந்து என்ன செய்யும்? அது கேட்கும். அப்பாட்ட இருக்கா இல்லையான்னு அது கவலைப்படாது. என்ன செய்வாங்கன்னு கவலைப்படாது. சொல்லிருச்சுன்னா அப்புறம் மறந்துடும், அப்பா பார்த்துக்குவாங்க ஒரு நம்பிக்கை வந்து விடுது. இதை ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த குழந்தை போல ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு the dependence of God, ஆண்டவர் மேல சார்ந்தவர்களா கர்த்தருக்காக வாழணும். ரொம்ப இந்த குழந்தைங்க பாருங்க, ஏதோ அது கதையா அல்லது உண்மையா நடந்த சம்பவமான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க நிமித்தம் 2 குடும்பத்துல பயங்கர சண்டை நடந்து கொண்டிருக்கிறதா, பயங்கர சண்டை. இந்த சின்ன பிள்ளைங்க விஷயத்துல ஏதோ நடந்துருச்சுங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டு பயங்கர சண்டை நடக்குது. கைகலப்பாய் ரத்த காய் ஆவது போல நின்றுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாங்களா, எதுக்கு சண்டை போடுறீங்க? பாருங்க அந்த 2 குழந்தைங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்யறீங்க? கைகலப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா காரியங்களை மறந்து மன்னிச்சு சமாதானமாயிடுவாங்க. எனக்கு உங்களுக்கு தான் அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி நடந்துட்டாங்க, வைராக்கியத்தை உள்ள வைத்துக் கொள்கிறோம். ஏசப்பா சொல்லுகிறாரு, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல நீங்க ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க நுழைய மாட்டீங்கன்னு வாசிக்கிறோம். 3வது சத்தியம் இதுலங்க, அதாவது
பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு மனம் திரும்புதல் தேவை. ஒரு குழந்தையை போல எதையுமே யோசிக்காத விசுவாசமோ அன்போ நம்பிக்கையோ டிபெண்டன்ஸோ மன்னிக்கிற சுபாவமோ நமக்கு தேவை. மூணாவது இதுல என்ன கற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா சொல்றாரு, அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்னு சொல்லி சொல்லும்போது 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு சகோதரன் போக போறான் அப்படின்பதற்கு அடையாளம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்மை. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்த தாழ்மை. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு சாதாரணமான இயல்பு என்னன்னாங்க, ஆவிக்குரிய சர்க்கிள்லையும் ஊழியர்களிலும் விசுவாசிகளிலும் கொஞ்சம் 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 கர்த்தருக்குள்ள வளர 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 சாதாரணமா பார்ப்பது என்ன? பெருமை வந்து விடுவதை பார்க்கிறோம். பயங்கரமா அவங்களுக்குள்ள நான் பெரிய ஆளு, எனக்கு சத்தியம் தெரியும், நான் ஊழியக்காரன், இந்த எண்ணம் வந்து உங்க வார்த்தையை கவனிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. ஆனா அது உண்மையான சுபாவம் அல்ல. ஏசப்பா சொல்றாரு, ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துல நுழைய போறான், அங்க அவனை நான் பெரியவனா வைக்க போறேன்னா யாரை வைப்பேன்? தாழ்மை உள்ளவர்களை தான் வைப்பேன். நீக்கு நான் கேட்கணும், நான் மற்றவங்களுக்கு குறித்து யோசிக்கும் போது இந்த மாதிரி வசனம் வரும்போதெல்லாம் அந்த ஊழியக்காரங்க அப்படி இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லை. போன வாரத்தில் ஒரு செய்தி வருகிறது, பாப்புலரான ஒரு ஊழியக்காரங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, வெளிநாட்டில் சேர்ந்தவர். அவர் சொன்னார், அவருக்கு 3 பிரைவேட் ஜெட் இருக்கிறது. அவருக்கு அந்த ஊழியக்காரங்களுக்குங்க 3 பிரைவேட் ஜெட் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் ஆண்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ், எனக்கு 3 எல்லாம் பத்தாது, இன்னொரு பிரைவேட் ஜெட் வேணும், எனக்காக சபையார் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கிறாராம். 3 ஜெட் வச்சிருக்கிறாரு. ஒரு கார் வைக்கிறதே பெருசு, 3 கார் வைக்கிறது பெருசு, 3 பிரைவேட் ஜெட், கோடி 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 அதுக்கு விலைங்க. 3 வச்சிருக்கிற 3 பத்தாது, எனக்கு இன்னொரு ஜெட் வேணும், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்கிறாங்களாம். இது எங்க தேவனுடைய சுபாவமா இருக்க முடியும்? தேவையோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது, தேவையோடு ஊழியங்கள் இருக்கும்போது இவர் இன்னொரு பெரிய ஜெட் வாங்குறேன்னு சொல்லி சொல்வாருன்னா அவங்களுக்கு எங்க தாழ்மை இருக்கிறது? அவங்க எங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் மாற முடியும்? ஒருவேளை கர்த்தர் மேல விசுவாசத்தினால் உள்ள நுழைஞ்சிடலாம். வசனம் சொல்லுது, அக்கினியில அகப்பட்டு தப்பினது போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எனக்குள்ள நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையணும்னா எனக்குள்ள தேவை மனம் திரும்புதல் தேவை, குழந்தையை போல ஒரு மாற்றம் தேவை, தாழ்மை எனக்கு தேவை. தாழ்மை இல்லைன்னா நான் போவேனா இல்லைன்னா ஒரு பெரிய கேள்வியாய் மாறிவிடும். அந்த பெருமை என்பது பிசாசுடைய சுபாவம். இப்போ பிசாசுக்குரியது எனக்குள்ள வச்சுட்டு நான் எங்க பரலோகத்துக்கு போக போறேன்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல் சத்தியமா. ரெண்டாவதுங்க, அந்த 18ஆம் அதிகாரத்தை, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிதா அப்படிங்கிற வார்த்தை வந்து 3 வசனங்களில் வருங்க. நம்ம இதில் வந்து பரலோக ராஜ்யம் என்பது முதல் வசனத்தில் வாசிப்போம், 3ஆம் வசனத்திலையும் வாசிப்போம், 4ஆவது வசனத்திலையும் வாசிப்போம். அதில் அந்த முதல் சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சுபாவம் என்ன என்று சொல்லி 3 வசனங்கள் இதில் சொல்லப்படும். அந்த 3 வசனங்கள் ஃபர்ஸ்ட் வாசிச்சலாம். 10ஆம் வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 14வது வசனம், 14th verse. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம், 35வது வசனம், 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இந்த அதிகாரத்தில் 3 இடங்களில் பரலோகத்தில் இருக்கிற பிதா, பரம பிதா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் போது அவருடைய நேச்சர் என்ன என்பது இதில் கண்டுகொள்ள முடியும். அவர் யாரு? அவருடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயம்? இதில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியம், இது ஆண்டவர் யாரு? இந்த சிறியரின் வரும்போதுங்க, இந்த இடத்துல சிறியரின் சொல்லி போட்டிருக்கு. அந்த சிறியர் யாருன்னா இதே பகுதியில் விளக்கம் பார்க்க முடியும் பாருங்க. 6வது வசனம், 6வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ. அப்ப சிறியரில் வரும்போது ஆண்டவர் யாரை குறிக்கிறாரு? கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிற அந்த ஜன கூட்டத்தை பார்த்து, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களை பார்த்து ஏசப்பா சொல்ற இந்த இடத்துல the little one, இந்த சிறியர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னாங்க, ஆண்டவரை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானா, ஆண்டவர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறானா, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஒரு உணர்வு என்ன? அவரை பெரியவரை பார்ப்போம்,
நம்மளை சின்னவங்களை என்ன செய்வோம், நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். யோவான் ஸ்நானனுடைய சுபாவம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த சுபாவம் எனக்குள்ள வரும். சரி, அதனால தான் என்ன வாசிக்கிறோம், சிறியர் என்று வாசிக்கிறோம். சரி, பரமபிதா யாரு அப்படின்னா, இந்த சிறியரில் அந்த வசனம் என்ன சொல்லுது, 10ஆம் வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்களே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இந்த பரமபிதா? தன்னுடைய தம் மேல விசுவாசம் வைக்கிறவங்க மேல அந்த அளவு கரிசனை கொள்ளக்கூடிய தேவன், அந்த அளவு அக்கறை கொள்ளக்கூடிய தேவன். இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள் நித்தமும் அந்த பரமபிதாவின் சமூகத்தை என்ன செய்யறாங்க, தரிசிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய பிள்ளையை குறித்து ரிப்போர்ட் ஏசப்பா என்ன செய்யறாரா, கேட்கிறாரா. அவர்களுக்குன்னு தேவதூதர்கள் வச்சிருக்கிறார். இப்ப எனக்குன்னு ஆண்டு தேவதூதர்கள் வச்சிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, இந்த தேவதூதர்கள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரித்து போகிறவர்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நம்மளால அதை ரொம்ப புரிந்து கொள்ள முடியல. ஆனா தகுதி இல்லாத எனக்கென்று பணிவிடை ஆவிகளா கர்த்தர் தூதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில அனுபவித்திருக்க முடியும். அந்த மயிர் இழையில தப்பிச்சேன்னு சொல்லி சொல்லுகிறான். ஒரு நொடி இல்ல, ஒரு சின்ன காரியெல்லாம் நான் விழுந்து போயிருப்பேன். கர்த்தர் நம்ம தூதர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை பாதுகாப்பதை எத்தனையோ நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க முடியும். நிறைய தூதர்கள் வந்து நமக்கு ஒருவேளை மனித உருவில் வந்து உதவி செய்கிறது, என்னெல்லாம் எத்தனையோ பேருடைய அனுபவங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆனா இதுல பாயிண்ட் என்ன, அந்த பரமபிதா அந்த அளவு என் மேல என்ன செய்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ அரசாங்கம் ஒரு மனிதனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எதை வச்சு பார்க்க முடியும்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனை வச்சு சொல்லுவாங்க. பல கேட்டகரி சொல்லுகிறாங்க. Z கேட்டகரி, அது மேக்சிமம் கேட்டகரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி அவங்களுக்கு எந்த அளவு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க, எந்த அளவு அவங்கள சுற்றி செக்யூரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் வந்து தனிப்பட்ட மனிதனாக எனக்கு ஒரு வல்லமையான ஒரு தேவதூதனை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பாக மட்டுமில்லை, ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஸ்லாக்காக இருக்க முடியாது. அப்பாட்ட போய் சொல்லணும், என்ன செஞ்ச, என்ன நடந்திருக்கிறது, அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பரலோக பிதாட்ட போய் கேள்வி பதில் சொல்லிக் கொண்டே இருக்கணுமா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன், நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். எப்படி ஒரு அந்நிய தேசத்துக்குள்ள ஒரு ஆர்மி போகும்போது சுத்தி கேம்ப் போடுகிறதோ அந்த மாதிரி சிங்களர்ல போடப்பட்டிருக்கு, ஒருமையில போடப்பட்டிருக்கிறது. தூதன் அவருக்கு பயந்த ஒரு மனுஷனை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறாருன்னு வாசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், நாங்க பரலோக பிதாவுடைய சுபாவம் என்ன, அவ்வளோ பெரியவராக இருந்தோம், சிறியவனாகிய என்னுடைய பாதுகாப்பு மேல அவருக்கு என்ன இருக்கு, அக்கறை இருக்கு. அதை ஏசப்பா சொல்றாரு, உன் தலையில் இருக்க முடியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, எண்ணப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் என்னை பாதுகாக்கும் போது அவரை மீறி ஏதாவது நடந்து விடுமோ, அவர் கையில இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலோ முடியவே முடியாது. என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் என் மேல அக்கறையா இருக்கிறார், என்னுடைய பாதுகாப்புல அக்கறையா இருக்கிறார். அவரை மீறி ஒன்னும் என் லைஃப்ல நடந்து விட முடியாது. அதனால தான் ஏசப்பா சொல்றார், இந்த சரீரத்தை மாத்த கொல்ல வல்லவர்களை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, ஒரு பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவரை சார்ந்து வாழுங்கன்னு வாசிக்கிறோம். 14வது வசனத்துல இந்த பரமபிதாவை குறித்து என்ன சத்தியம் சொல்லப்படுது பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் தான். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. கெட்டு போவது, அதாவது அந்த கெட்டு போவதுன்னு சொல்லி வரும்போதுங்க, யோவான் 3:16 வாசிக்கிறோம், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த அர்த்தத்தோடு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், ஒருவன் இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த கெடுப்பார்னு வரும்போதெல்லாம் அழிக்கப்படுதலை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இறுதி அழிவை குறித்து பெரிஷிங் சொல்லி போட்டிருக்கு, இறுதி அழிவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் மேல விசுவாசம் வைக்கிற இந்த சிறியரில் ஒருவனோ அந்த நித்திய அழிவுக்கு போவது ஆண்டவருக்கு என்ன இல்லை, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அப்ப இதுல அடங்கி இருக்கிற இன்னொரு உண்மை என்னன்னாங்க, ஒரு வேதனையான உண்மை என்ன, அவர் மேல விசுவாசம் வைக்கிற ஒருவன் கெட்டு போக என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிட முடியாது, மறந்து விட முடியாது. இன்னைக்கு அது ஒரு சத்தியம். அது பலரை துணிச்சல பாவத்துக்குள்ள கொண்டு போக வச்சிருது. ஒன்ஸ் சேவ்ட் இட்டர்னலி சேவ்ட், இது ஒரு சத்தியம். அதாவது ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டுட்டா நீ அழிக்கப்படவே முடியாது. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லைங்க. முடிவு பரியந்தம்
நிலைத்திருக்கிறவன் மட்டும்தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் நீ விழாதபடி நீ என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. சபையை பார்த்து ஏசப்பா சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டா விளக்கு தண்டை அந்த அந்த இடத்துல என்ன செய்வேன்? நான் நீக்கி போடுவேன் ஏசப்பா சொல்லுகிறாரு. கர்த்தரோடு கூட இருந்த மனுஷன், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த ஒரு மனுஷன், ஆண்டவரோடு கூட பெரிய பொறுப்பில் இருந்த யூதாஸ்காரியோ இறுதியில் அழிந்து போவதை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு உங்களுக்கும் அது ஒரு பெரிய எச்சரிப்பு. நம்ம ஏமாந்து போய் விடக்கூடாது. நான் சேவடனா இறுதி வரைக்கும் சேவ், நான் என்ன வேலை செஞ்சுக்கலாம், என்ன பாவம் வேணா செஞ்சுக்கலாம், நான் கர்த்தருக்குள்ள வாழ்ந்துருவேன். இல்லவே இல்லை, நான் ஏமாந்து போய் விடக்கூடாது. பைபிள் சொல்லுது அவருடைய வருகையில 5-10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 5-10 பேரும் கன்னிகைகள் தான், எஜமானனுக்காக காத்திருக்கிறவர்கள் தான், தங்களை கரைபடாம காத்தவர்கள் தான். ஆனா வருகையில் 5 பேர் தான் என்ன செய்தாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கணும். ஆனா ஆண்டுடைய பாரம் என்ன? நான் கெட்டு போது ஏசப்பாக்கு என்ன இல்லை? சித்தம் இல்லை. நான் அழிந்து போகக்கூடாது, நான் நரகம் போகக்கூடாது. அவருடைய பாரமெல்லாம் என்ன? நான் எப்படியாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும் அப்படின்னாங்க. என் லைஃப்ல நடக்கிற எல்லா சம்பவங்களும், அது அழிவா இருக்கலாம், தண்டனையா இருக்கலாம், அவமானப்படுதலா இருக்கலாம், தாமதமா இருக்கலாம். காரணம் என்ன? நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு பலவீனத்தை அனுப்புறாரா? காரணம் என்ன? நான் மனம் திரும்பி அந்த கெடுதலிருந்து பாதுகாக்கப்படணும். ஒரு இடத்துல ஏதோ குடும்பத்தில் அவமானம் வருகிறதா, நிந்தை வருகிறதா, எதற்காக அப்படியே விட்டுட்டாருன்னா நான் நித்திய அழிவுக்குள்ள போயிடுவேன். அந்த சம்பவத்தை அனுப்புகிறாரு, ஆராய்ந்து பார்க்க வைக்கிறாரு, மனம் திரும்ப வைக்கிறாரு, மறுபடியும் அவரோடு கூட உறவுக்குள்ள வர வைக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27-30 வரைக்கும் வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த சிந்தையோடு கூட நம்ம வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 27-30 வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சிடலாம். ஜான் சாப்டர் 10:27-30 வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறார். ஆனா அந்த ஆடுடைய கடமை என்ன? இந்த வசனம் என்ன சொல்லுது? என் சத்தத்துக்கு அவங்க என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும், என்ன பின்பற்றி வரணும். என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம, என்ன பின்பற்றாம வேற ஏதாவது நன்மையை ஏதோ ஒன்று தேடி போயிட்டாங்கன்னா அவங்க முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப நம்மோடு கூட அந்த பரலோகத்தின் பிதா யாரு? அவருடைய இருதயம் என்னன்னா, நான் கெட்டு போது ஏசப்பாக்கு சித்த மேல. அப்ப அதை கண்ண முன்னால வச்சுங்க. பூமிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகளை நம்ம லைஃப்ல என்ன செய்யற ஆண்டவர் அனுமதி கொடுக்க பல நேரம் நமக்கு வரும். அன்பு இல்லையா அவருக்கு? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, இவ்வளவு அவமானப்படுறேன்னு. ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் இருப்பாங்கன்னா, ரட்சிக்கப்படாத மகன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பெற்றோர் இருப்பானா, அவ்வளோ அது முள்ளு போல இருக்கும், வேதனையா இருக்கும். ஆண்டவர் மேல கூட நமக்கு கோபம் வந்து, ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி செய்றீங்க பாருங்க. இன்னைக்கு ரீடிங்ல ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல சகோதரர்கள் மேலும் 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 யோசேப்புனால பிரச்சனைக்குள்ள போகும்போது, இந்த ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரோ நான் ஆண்டவர் மேல என்ன செய்யறாங்க? பழி போடுகிறாங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பாருங்க. அதுக்கு முன்னால் அவங்க சொல்லுகிறாங்க, நம்முடைய சகோதரன் கெஞ்சி கேட்ட போது நம்ம கவனியாம போயிட்டோமே, அதை உணர்ந்தாலும் மறுபடியும் பிரச்சனை வரும்போது அவங்க என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 28, ஜெனசிஸ் 42:28 வாசிக்கலாம். தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில இருக்கிறது என்றான். அப்போது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். தங்க தப்பு தான், தங்க சகோதரன் அப்படி செஞ்சதுக்கு இப்படி வருகிறதுன்னு அவங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் பழி யார் மேல போடுறாங்க? ஆண்டவர் மேல போடுகிறாங்க. இது அல்ல ஆண்டுடைய நோக்கம். நான் மனம் திரும்பணும்னு ஏசப்பா என்ன செய்யறாரு? ஒரு சில பிரச்சனைகளை, ஒரு சில காரியங்கள் லைஃப்ல அனுமதி கொடுக்கிற காரணம் என்ன? என் பிதாவுடைய இருதயம் என்ன? நான் கெட்டு போது அவருடைய சித்த மேல. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கூட அந்த சத்தியம் இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. கடைசி வசனங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verses from 35 to 39. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற
விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதில் அடங்கி இருக்கிற ஒரு வேதனையான உண்மை என்னன்னா, நான் கெட்டு போக பின்வாங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய இருதயம் இல்லை, அது அவருக்கு இஷ்டம் இல்லை, அது அவருக்கு சந்தோஷம் இல்லை. நான் அவர் மேல விசுவாசம் வச்சு என் ஆத்மா ஈடு ஏறணும், அதுதான் ஆண்டுடைய ஆசைன்னு வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்னுடைய ஆத்மா மேல அவ்வளோ அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர், கெட்டு போது அவருடைய சித்தம் இல்லைன்னு வாசிக்கிறோம். அதே மாதிரி மறுபடியும் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 34, 35 இரண்டாவது சத்தியம் பார்த்துட்டு வருகிறோம். யார் இந்த பரலோகத்தின் பிதான்னு சொல்லி வரும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 34, 35 Matthew 18:34-35 பரலோகத்தின் பிதாவுடைய நேச்சர் இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, வாசிக்கலாம். அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்று வாசிக்கிறோம். இங்க என்ன எது குறித்து சொல்லிட்டு வர்றாரு? மன்னிப்பை குறித்து சொல்லிட்டு வர்றாருங்க. ஒரு சகோதரன் பயங்கரமா மன்னிப்பை பெற்றுக்கொண்டா, ஆனா தன்ட்ட ஒரு கொஞ்சம் காசு வாங்கின ஒருவன் அவரால் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. இந்த செய்தி ராஜாட்ட வந்த உடனே ராஜா சொல்ற, நான் தயாளனா இருந்தேனே, நீ எப்படி வன்கணனா இப்படி இருக்கலாமா? நீ இவ்வளவு இரக்கம் பெற்றாய், உன்னுடைய சகோதரனுக்கு இரக்கம் பெற முடியாதா என்று சொல்லி என்ன முடிவு பண்ணுகிறாரு? அவனை அதை கொடுத்து தீர்க்கும் மட்டும் உபாதிக்கிறவர்கள் கையில ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். உபாதிக்கிறவர்கள் வரும்போது அந்த வார்த்தை கர்த்தனை ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, டார்ச்சர் பண்ணுகிறவங்க கையில அந்த மனுஷனை என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்களா. இப்போ ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொள்ளும் போது என் லைஃப்ல டார்ச்சர் பண்ணுகிறவங்க யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, வேற யாவது மக்கள் யாரு தான்? சாத்தான் தான் டார்ச்சர் பண்ணுகிறவன். இப்ப சாத்தான் கையில நம்ம மனம் திரும்புற வரை ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்மள ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறாரு வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கிற மனதாய் இருக்கிறாதபடியா ஆண்டவரே கேடான சிந்தைக்கு நம்ம என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாராய்ந்து பார்க்கணும், என் பரமபிதா யாரு? அன்புள்ளவர் தான், கெட்டு போவதுடைய சித்தம் இல்லதா. ஆனா என் லைஃப்ல தொடர்ந்து மன்னிக்காத சுபாவம் எனக்குள்ள இருக்கும்போது என்னால மன்னிக்க முடியாது, நான் மன்னிக்க மாட்டேன், ஒப்புரவாக மாட்டேன், நான் அவங்களோடு கூட நான் பேச மாட்டேன், இந்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்கும்போது நாட்கள் செல்ல 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 இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும்போது ஏசப்பா சொல்றாரு, உன்னை நீ மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனதுனால உபாதிக்கிறவங்க கையில உன்னை என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்புங்க. கர்த்தரா நம்ம தூக்கி உபாதிக்கிறவன் கையில ஒப்பு கொடுப்பானா நம்ம எவ்வளவு மோசமா இருக்கும். சாத்தானால் சும்மா நம்மளை தொடவே முடியாது. ஆண்டுட்ட பர்மிஷன் கேட்டுதான் நம்மகிட்ட வருகிறான். ஆனா இந்த இடத்துல கேஸ் என்னன்னா, ஆண்டவரே சாத்தான் கையில என்ன செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஆண்டவரே அப்படி ஒரு சுபாவம் எனக்குள்ள இருந்து விடக்கூடாது. என்ன சுபாவம்? மன்னிக்காத சுபாவம். பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், ஒன்னா வேலை செய்கிறோம், அவங்க பேசின காரியம் அவங்க ஒருவேளை வைராக்கியம் பாராட்டலாம், அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் அவங்க வைராக்கியம் பாராட்டலாம். தண்ணி வந்துச்சு நீ எனக்கு சொல்லலை. இப்போ பக்கத்துல தான் வாசிக்கிறோம், ஒரு குடம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டீங்க, 2 குடம் பிடிச்சிட்டீங்க, நீ ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணிட்ட, நீ துவைச்சிட்ட, நான் துவைக்கல, தண்ணி காலி ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் சண்டை போடலாம். நாங்க ஆண்டுடைய பிள்ளைங்களாச்சு, நம்ம விட்டு கொடுக்கணுமே, நம்ம மன்னிக்கணுமே, நம்ம குறைச்சிக்கணுமே, அவங்களுக்கு அதிகமா கனப்படுத்தணுமே. இந்த சின்ன விஷயத்தை வச்சு அவங்க வைராக்கியம் பாராட்டலாம். நம்ம வைராக்கியம் பாராட்டுவோமானா அந்த ஆண்டுடைய அன்புக்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல. அப்படி நம்ம செய்வோமான ஏசப்பா சொல்றாரு, டைம் கொடுத்துட்டே வர்றாரு மனம் திரும்புவதற்கு. மனம் திரும்பாம போகும்போது உபாதிக்கிறவங்க கையில அந்த அன்புள்ள ஆண்டவரே என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறாருன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் அன்புள்ளவரா பார்க்கிறோம். இப்போ ஒரு கூட்டத்தார் வந்துங்க, ஆண்டவர் அன்புள்ளவர், நம்மளை எங்க அனுப்ப மாட்டாரு, நரகத்துக்கு அனுப்ப மாட்டார் அல்ல. அந்த ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை, அவர் அன்புள்ளவர், சிலுவையில எனக்காக மரிச்சவர், என்ன கொண்டு போய் நரகத்துல போடுவாரா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடியாது. அவர் என்னை பாதுகாக்க தான் செய்வார். இல்லவே இல்லை. ஒரு பக்கம் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் அவர் யாரா, பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு நாள் வரப்போகிறோம், அவர் முன்னால போய் நிற்க போகிறோம். அங்க இறக்கம் வேலை செய்யாது, அங்க நியாய தீர்ப்பு தான் என்ன செய்யும், வேலை செய்யும். அப்ப அதை புரிந்து கொள்ளணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா நான் தொடர்ந்து மன்னிக்காம முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டே போகும்போது ஆண்டவர் என்னை உபாதிக்கிறவங்க கையில கூட அவரால் என்ன செய்ய முடியும், ஒப்பு கொடுக்க முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அடுத்தது மத்தேயு 18ஆம் அதிகாரத்துலங்க இந்த பரலோக ராஜ்யத்தோட பிரின்சிபல் என்ன, அங்க எப்படி வேலை செய்யுது என்பதை அடுத்த 3 வசனங்கள், இந்த பரலோகத்தை பத்தி சொல்லப்பட்ட அடுத்த 3 வசனங்கள், அந்த 3 வசனங்களும் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனங்களுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 18வது வசனத்துல வாசிக்கிறோம், 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்க எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 23ஆம் வசனம், எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்துடைய பிரின்சிபல் என்ன, அங்க எப்படி காரியங்கள் நடக்கப்படுதுன்னு வரும்போது 18ஆம் வசனங்க அதிகபட்சமா தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனங்க எப்படி பிலிப்பியர் 4:13 தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறதோ, என்ன பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரேசில்ங்கிற ஒரு ஃபுட்பால் டீம், ஃபுட்பாலில் இப்போல்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது, ஒரு காலத்தில் பயங்கர ஃபேமஸ் அவங்க பிரேசில் டீம் வந்து ஃபுட்பாலில் நல்ல ஃபேமஸ் ஆனவங்க. பீலினால ஒரு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர். பட் அவங்க இந்த வசனத்தை பிடித்து கொள்வாங்களாம். அவங்க விளையாடுறதுக்கு முன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லி ஜெபம் பண்ணி விளையாட போவாங்க. அதனால ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டு சொல்லவே இல்லை. அங்கே என்ன சொல்லுகிறாருன்னா, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு தாங்க 13ஆம் வசனம் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இவைகள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தாழ்ந்திருக்க எனக்கு பலன் உண்டு, வாழ்ந்திருக்க எனக்கு பலன் உண்டு, மன்னிக்க எனக்கு பலன் உண்டு, விட்டு கொடுக்க எனக்கு பலன் உண்டு. ஏன் என்னை பலப்படுத்துகிறார், ஏசப்பா என்னை பலப்படுத்துகிறார், இல்லாட்டி என்னால முடியாது. அந்த நோக்கத்தை அதே போலங்க இந்த வசனம் கூட என்னன்னா, பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரங்க முதல் 20 வசனங்கள் வந்து ஒரு அழகா ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் 14 வசனங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம், நீங்க அமைதியா இந்த சிந்தியோடு யோசிச்சு பாருங்க. முதல் 14 வசனங்கள் வந்து சிறியவருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற சம்பந்தம் அந்த இதில் நீங்க பார்க்க முடியும். ஒரு சிறியவனுக்கும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கும், அதாவது த லிட்டில் ஒன் அண்ட் த கிங்டம், இந்த தலைப்பு அந்த இடத்துல இருக்கும். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், 15லிருந்து 20 வரைக்குங்க ஒரு விசுவாசிக்கும் சபைக்கும் இருக்கிற பொறுப்பை கனெக்ஷன் அந்த இடத்துல பார்க்க முடியும். சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. முதல் 14 வசனங்கள் ஒரு இப்பதான் ஆண்டு மேல ஒருத்தர் விசுவாசம் வச்சிருக்காங்க சிறியர், அவருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கிற சம்பந்தத்தை முதல் 14 வசனத்துல அதை இப்ப 2 குறிப்பா நம்ம பார்த்தோம். அடுத்தது 15லிருந்து 20 வரைக்குங்க கர்த்தர் மேல அவன் விசுவாசி, அவன் ஒரு பிலீவர், அவன் ஒரு சகோதரன். அந்த பிலீவருக்கும் சபைக்கு இருக்கிற சம்பந்தத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த 15th verse எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு சகோதரன் தப்பு செஞ்சுட்டான். சரி, அதை வாசிங்க, அப்போ புரிஞ்சுக்க முடியும். 15ஆம் வசனம் பாருங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்பனா இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பின்னணி என்னன்னா, ஒரு சகோதரன் தப்பு செய்யும் போது அது எப்படி சபை என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும், தேவ பிள்ளைங்க அப்படியே ஹேண்டில் பண்ணணும். இப்ப எனக்கு விரோதமா ஒரு சகோதரன் தவறு செய்வாருன்னா வேற யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் அது தெரியக்கூடாது. அவன் தனியா இருக்கும்போது, யாரும் இல்லாம இருக்கும்போது அவன்கிட்ட போய் நீ என்ன செய், நீ போய் பேசு, சரிபடுத்து. அவன் வரட்டும், அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் தானே மன்னிப்பு கேட்கணும். வெயிட் பண்ணாத. ஒரு சகோதரன் தவறு செஞ்சிருக்கிறான், உனக்கு விரோதமா தவறு செஞ்சிருக்கான், நீ தெரிஞ்சனா அவன் தெரிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்கணும், வெயிட் பண்ணாத. நீ தேடிப்போ, அவனோடு கூட பேசு, அவனை அதை உணர்த்து. அவன் ஏற்றுக்கொண்ட அவன் ஆத்மா நீ பாதுகாத்து கொண்ட. அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அடுத்த ஸ்டேஜ் தான் சொல்றாரு, இன்னும் ஒருத்தரையோ 2 பேரையோ நீ என்ன செய், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் உன்னோடு கூட நீ கூட்டிட்டு போய் அவனை உணர்த்த பாரு. அப்பவும் கேட்கலன்னா அடுத்தது யாருக்கு தெரியப்படுத்து, சபைக்கு தெரியப்படுத்து. அதுக்கும் அவன் கேட்கலன்னா அவன் உனக்கு யாரை போல இருப்பான், ஒரு பிலீவர் தான். ஆனா பிலீவர் அந்த மனம் திரும்புதல் தன்னை ஒப்பு கொடுக்காம போகும்போது, ஒப்புரவாகளுக்கு ஒப்பு கொடுக்காம போகும்போது 17ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஒரு அஞ்ஞானியை போலவும் அவன் ஒரு ஆயக்காரனை போலவும் இருப்பான். இதை சொல்லிட்டு தாங்க அடுத்த 2 வசனம் சொல்றாரு, பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்துல என்ன செய்யும், கட்டப்படும். அப்ப இது எந்த பின்னணியில சொல்லிட்டு வர்றாரு, சகோதரன் பாவம் செஞ்சிருக்கிறான், அந்த பாவத்துல அவன் விடுதலை ஆகணும், அந்த நோக்கத்தோடு தான் போய் செய்றீங்க. அவன் கேட்கல, தனியா சொல்லியும் கேட்கல, இன்னொரு விசுவாசியை கூட்டிட்டு போயும் கேட்கல, மீண்டும் மீண்டும் பேசியும் கேட்கல, சபைக்கு சொல்லியும் கேட்கலன்னா அவன் உனக்கு அஞ்ஞானியாய் மாறிட்டான். அப்ப எதை அவன் மேல கட்டப்பட்டிருக்கிறது, வசனம் என்ன சொல்லுது, எதை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் அது கட்டப்பட்டு இருக்கும்னா இந்த சம்பந்தமான ஏதோ ஒரு கட்டுதலை குறித்து தான் சொல்லுகிறார். அந்த நாட்களில் பாவம் செய்த ஒருத்தர், இன்னைக்கு கூட இப்ப கூடங்க ஸ்கூல்ல நாங்க படிக்கும்போது கூட செஞ்சிருக்கிறாங்க. அவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னா, நான் படிக்கிற நாட்களில் ஒரு பேப்பரில் எழுதிங்க, நான் காப்பி அடித்தேன் அப்படின்னு எழுதி அந்த நாள் முழுதும் கழுத்தில் என்ன செஞ்சுருக்கணும்,
மாட்டி இருக்கணும். இங்கே ஒரு எப்படி மெடல் போடுறாங்களோ, பேட்ச் போடுறாங்களோ, அந்த மாதிரி நான் காப்பி அடித்தேன், அவனுக்கு எந்த அவமானம், அதுக்கப்புறம் அவன் காப்பியை அடிக்க மாட்டான். அவன்கிட்ட ஒரு மேலே போட்டு காப்பி அடித்தேன்னு சொல்லி கழுத்தில் ஒரு துணியை நூலை கட்டி அந்த இடத்துல போர்டை போட்டு வச்சிருவாங்க. ஏறத்தாழ அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் பாவி, அவன் தவறு செஞ்சிருக்கிறான். ஒரு அழகான மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்காங்க, யுவர் பைண்டிங் சின் ஆன் ஹிம். அவனை பாவத்தை வச்சு அவன் என்ன செய்ய, அவன் பாவி என்று சொல்லி அவன் மேல பாவம் இருக்கு என்பதை, அவன் குற்றவாளி என்பதை அவனை நீ கட்டுகிற. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பூலோகத்துல நீ அவன் பாவி என்று சொல்லி நீ சொல்லும் போது பரலோகம் அதை என்ன செய்கிறது, அதை அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லுகிற. ஆப்போசிட்டா அந்த பாவ கட்டை நீ அவிழ்த்து விடும்போது, இப்போ பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ யாரை மன்னிக்கிறாயோ அது அவர்களுக்கு என்ன செய்யும், மன்னிக்கப்படும். யாரை நீங்க மன்னியாம இருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னியாம இருக்கும். அப்பனா இவங்க பெரிய மன்னிப்பு கொடுக்கிற வள்ளர்கள் என்று இல்லாம வசனத்தின் அடிப்படையில், ஆண்டவரின் அடிப்படையில், கர்த்தரோடு கூட கேட்டு ஆண்டுடைய தீர்மானத்தின்படி இவங்க சொல்லுகிற சுவிசேஷம், இவங்க பாரத்தோடு சொல்லும்போது அவங்க பாவம் மன்னிக்கப்படுது. இவங்க சொல்லாம போயிட்டா, அவங்க ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா பாவம் அவங்க மேல இருக்கிறது. இங்க அந்த சத்தியத்தை தான் சொல்லுகிறார். கட்டப்படும் போது அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பாவி என்று நீ கட்டி வைக்கிற, அவங்க பரலோகத்திலும் பாவிகளாக தான் இருப்பாங்க. நீ பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறான், நீ கட்ட அவிழ்த்து விடுகிற, அவன் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருப்பான். அடுத்த 19ஆம் வசனம் சொல்லுது, 2 பேர் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சபையாய் கூடி வந்து இருக்கும்போது ஒரு மனதோடு இருக்கிற முடிவுகளை கர்த்தர் பரலோகம் என்ன செய்கிறதா, அங்கீகரிக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, அதுக்காக தான் நம்ம ஆமேன் சொல்லுகிறோம். ஏன் ஆமேன் சொல்லுகிறோம்? ஆண்டவரே, அவங்க செய்கிற ஜெபத்துக்கு நானும் எஸ் சொல்லி சொல்லுகிறேன், நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இப்போ ஒரு மனதோடு சபையாய் சேர்ந்து எடுக்கிற ஒரு டெசிஷனை பரலோகம் அதை என்ன செய்கிறதா, அங்கீகரிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால தாங்க தானியேல் புஸ்தகத்துல அந்த ஒரு பிரச்சனை வந்த போது தானியேல் வசனம் சொல்லி சொல்லுது, இது பரிசுத்தவான்களின் ஒரு மொழி அப்படின்னு என்ன வசனம் வாசிப்போம்? 4ஆம் அதிகாரத்துலங்க 17வது வசனம், 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதாவது நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி அவர் கீழே தள்ளப்படுவார்ல, அப்போ அந்த இடத்துல சொல்லப்படும் 17வது வசனம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளர்களின் தீர்ப்பினாலும் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. தேவ பிள்ளைங்க காவலாளர்களாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவ பிள்ளைங்க பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை காவலாளியாய் நின்று அவங்க தீர்க்கிற தீர்ப்பை பரலோகம் என்ன செய்கிறது, அங்கீகரிக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஒரு பரிசுத்தவான் இந்த காரியம்தான் சொல்லி அவங்க பேசுகிற ஒரு மொழியை பரலோகம் என்ன செய்கிறதா, அங்கீகரிக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இருவர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா அது பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது உண்டாகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறத வாசிக்கிறோம். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஏன் ஆண்டவரும் ஏன் குறிக்கெடுக்கிறது இல்லை? ஏன் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கணும்னா, இந்த பூலோகம் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது? ஆதாம் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது ஆதாம் சாத்தான் கையில் அர்ப்பணிச்சிருக்கிறான். இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாங்க. இந்த பூமிக்கு பொறுப்பு நான் தான். நான் தான் என் ஆண்டோட்ட போய் இந்த பூமிக்காக என்ன செய்கிறேன், பரிந்து பேசுகிறேன். அன்று என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறீங்களே, இந்த வீதியில வச்சிருக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் என்ன அதிகாரியா வச்சிருக்கிறீங்க. அந்த பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை ஆண்டு கேட்கிற அந்த கான்டெக்ஸ்ட்ல நாங்க சொல்றாரு, 2-3 பேர் ஒரு இடத்துல நீங்க தீர்க்கிற தீர்ப்பை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியா இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்துலங்க 23வது வசனம், அதுல ஒரே ஒரு காரியம் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஓமையை சொல்லிட்டு வர்றார். பயங்கரமா கடன்பட்டு இருக்கிறான் ஒருத்தர் ராஜாட்ட, அவனால கொடுக்க முடியல. ராஜா அவனை ஜெயில போட போறாரு. அப்ப அவன் சொல்ற, ஐயா இந்த மன்னிச்சுக்குங்கன்னு சொன்ன போது மன்னிச்சு விட்டுறாரு. இப்போ அவன் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ரிட்டர்ன் வரும்போது அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கின ஒருத்தனை கழுத்தை நெரிச்சு நீ கொடுக்கலன்னு ஜெயிலில் போடுவேன்னு கொண்டு போய் ஜெயிலே போட்டுட்டானா. அப்போ இந்த செய்தி ராஜாவுக்கு போகும்போது வேதனைப்படுகிறார். உனக்கு நான் இவ்வளோ இரக்கம் பாராட்டினேனே, இவ்வளோ உனக்கு நான் தயவு காட்டினேனே, நான் உனக்கு இறங்கினதை போல நீயும் உன் சகோதரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு போட்டாங்க, பாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் என்ன, பரலோக ராஜ்யத்தின் டைனமிக்ஸ் என்ன, எப்படி பரலோக ராஜ்யம் வேலை செய்து. முதல் காரியம் வாசிச்சோம், நம்ம கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது வாசிக்கிறோம், நம்ம இணைஞ்சு தீர்மானம் பண்ணுவது பரலோகம் அதை அங்கீகரிக்கிறதுன்னு வாசிக்கிறோம். மூன்றாவது இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபல் என்ன, 23ஆம் வசனம், எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றது ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் ஒருவேளை அதிகமாய் பேசப்படாத அல்லது அதை விரும்பாத ஒரு சத்தியம் என்ன, பரலோக ராஜ்யத்தின் கணக்கு என்ன, அங்க நம்மகிட்ட நிச்சயமா கணக்கு என்ன செய்யும்,
கேட்கப்படும். பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள நுழையும் போது, ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நிச்சயமா we will be accounted for. இந்த பூமியில கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்கும், ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புக்கும், என் நம்பி கொடுத்த ஒவ்வொரு சத்தியத்துக்கும், ஒவ்வொரு நாளுக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாராம்? கணக்கு கேட்பார். அதனால தான் சொல்றாரு, மனுஷர் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமும் நமக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு சிந்தைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு கிருபைக்கும், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்கும், ஒருவேளை இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். பரலோக ராஜ்யம் என்பது கணக்கு கேட்கப்படுகிற காரியம். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் சொல்றாரு, இந்த ஜன்னலும் வந்து என்ன செய்யுமா? அப்படிதானே வாசிக்கிறோம். ஜன்னலும் வந்து சாட்சி சொல்லுமா, ஏசப்பா எனக்கு தெரியாதுப்பா, இப்படி எல்லாம் மன்னிச்சாதான் பரலோகம் வர முடியும், எனக்கு தெரியாது. ஜன்னல் வந்து நிக்குமா? அப்ப 29ஆம் தேதி காலையில 6:15 வரைக்கும் இந்த ஆள்வின் பேசிட்டு இருந்தா, அன்னைக்கு 6:15க்கு நான் கேட்ட ஜன்னல் வந்து என்ன செய்யுமா? நான் கேட்டனே, அவங்க சொன்னாரு, அவங்க கேட்டாங்களே, மன்னிக்கலன்னா பரலோகம் போக முடியாது என்று சொல்லி யோசிச்சு பார்க்கணும். பரலோக ராஜ்யம் என்பது கணக்கு கேட்கப்படுகிற ஒரு நேரம். ஆண்டவரே, எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க. ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபித்து முடிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். உங்க பாதத்துல வரும்போது எங்க மேல நீங்க காட்டுகிற கரிசனை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம்ப்பா. தகுதியே இல்லாதவர்களப்பா, நிறைய நேரம் உலகம் எங்களை அற்பமா பார்க்கிறதப்பா, அற்பமா நடத்துகிறது சுவாமி, எதையோ வச்செல்லாம் எங்களை அசட்டை பண்ணுகிறதப்பா. நீங்க எங்களுக்கு எவ்வளோ கனம் கொடுக்குறீங்க. எங்களுக்குன்னு தூதனை வச்சு அந்த தூதன் நித்தம் உங்க சமூகத்துல வந்து உங்களை தரிசிக்க வைக்கிறீங்களே அப்பா. நாங்க கெட்டு போது உடைய சித்தமே இல்லை சுவாமி, உமக்கு அது பிரியமே இல்லைன்னு சொல்லி பாரத்தோடு எங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுகிறீங்க சுவாமி. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. தேவரே, இந்த பெரிய தகப்பன் எங்களோடு நீங்க இருக்கிறீங்க, எங்கள் மேல் கவனமா இருக்கிறீங்க. இது உணர்ந்தவர்களா, உம்மோடு இணைஞ்சு நின்று உம்முடைய சுபாவமாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களா, மற்றவங்களை மனதார மன்னிக்கிறவர்களா, மனப்பூர்வமா மன்னிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க சுவாமி. தேவரே, பரலோக ராஜ்யத்தின் செயல்பாடை குறித்து நாங்க வாசிக்கிறோம். நாங்க இந்த பூமியில எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல கட்டப்படும் சொல்லி வாசிக்கிறோம். ஐயா, ஒருவனை நாங்க குற்றவாளி என்று தீர்க்கும் போது உடைய சத்தியத்தின்படி, வசனத்தின்படி உம்மால நடத்தப்பட்டு நாங்க செய்யும் போது பரலோகம் அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறீங்களே. பூமியில் எடுக்கிற தீர்மானத்தை தேவ பிள்ளைங்க இணைஞ்சு நிற்கும் போது அது காவலாளரின் தீர்ப்பு, அது பரிசுத்தவான்களின் மொழி என்று சொல்லி நீர் அதை கனப்படுத்துகிறீங்களே. பரலோக ராஜ்யத்தை வந்து நிற்கும் போது கணக்கு கேட்கப்படும் என்பதை மறக்க விடாதீங்கப்பா. இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கும், இன்னைக்கு எங்களுக்கு காண்பிக்கிற கிருபைக்கும், இதுவரைக்கும் நடத்தின விதங்களுக்கும் ஒரு நாள் உங்க முன்னால வரும்போது ஆண்டவர் நாங்க கணக்கு கொடுக்கணும்ப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு என்னெல்லாம் எங்களோடு கூட பேசுனீங்களோ தேவரீர், அதுக்கு நாங்க விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. தாழ்மை தேவை சுவாமி அப்பா, மனம் திரும்புதல் தேவைப்பா. ஒரு பிள்ளை போல உங்க மேல விசுவாசமும் ஆண்டவரே டிபெண்டன்ஸும் எங்களுக்கு தேவை. கிருபையா எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.